சாத்தானின் இரண்டாவது பெரிய பலவீனத்தை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி சாத்தானின் முதல் பலவீனம் வீடியோ லிங்க் இங்கே இருக்கு, பார்க்காதவர்கள் பார்க்கலாம். சரி வாங்க சாத்தானின் இரண்டாவது பலவீனம் பார்க்கலாம். சாத்தான் ஒருபோதும் கடவுளுக்கு நிகரானவன் அல்ல. அவன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு தூதன் மட்டுமே. அவனுடைய அதிகாரம் எல்லைக்குட்பட்டது. யோபு புத்தகத்தில் காண்பது போல கடவுளின் அனுமதியின்றி அவனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இது கடவுளே முழு அதிகாரம் கொண்டவர் என்பதையும் சாத்தான் அவரின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பவன் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி சாத்தானின் அதிகாரத்தை முற்றிலும் முறியடித்த ஒரு தீர்மானமான நிகழ்வாகும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து மனிதனின் பாவங்களை சுமந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். சாத்தான் நினைத்தது போல சிலுவை தோல்வி அல்ல, அது மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததன் மூலம் சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதமான மரண பயத்தை முற்றிலும் நீக்கினார். இதனால் சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு என்பதும் வெளிப்பட்டது.